ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. இந்நிலையில் பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த புறக்கணிப்பிற்கு என்ன காரணம்? முழு தகவலையும் சொல்லுங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்றைய தினம் நடைபெறுகிறது. சுமார் 37,000 பேருக்கு ஆளுநர் பட்டங்களை வழங்குகிறார். இதுல 817 பேர் டாக்டர் பட்டம் வாங்குகிறார்கள். அவருக்கு அந்த பட்டத்தை நேரடியாக ஆளுநர் வழங்க இருக்கிறார். இந்த விழாவில் வந்தே மாதரம் பாடல் முதலாவதாகவும், அதே போல தேசிய கீதம் 2வதாகவும், தமிழ்தாய் வாழ்த்து 3வதாகவும் பாடப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புக்கு கடுமையான கண்டனங்கள் பல்வேறு தரப்பிலும் இருந்து பதிவு செய்யப்பட்ட வந்த சூழல்ல நேற்றைய தினம் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அழைப்புகளை திருப்பி அனுப்பினார். அதே போல இன்றைய தினம் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் நிகழ்வில் பங்கேற்கவில்லை. ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த சூழல்ல தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் நிகழ்வில் கலந்து கொள்வதாக இருந்ததும் அவர் கலந்து கொள்ளவில்லை என்ற அறிவிப்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல உயர்கல்வித்துறை அமைச்சரும் இந்த நிகழ்வை புறக்கணித்திருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராக இருக்கக்கூடிய சூழல்ல அவர் புறக்கணித்தது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே இந்த தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம் தொடர்பாக பல்வேறு அமைப்புகளும், அதாவது மாணவர் அமைப்புகளும், பல்வேறு அமைப்புகளும், தமிழ் அமைப்புகளும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் தரப்புல 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 300 போலீசார் மட்டும் அந்த பட்டமளிப்பு விழா நடைபெறக்கூடிய இந்த வளாகத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த விழாவில் முக்கிய விருந்தினர்களாக வருவார்கள் என அறிவிக்கப்பட்ட யாருமே கலந்து கொள்ளாதது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இன்னும் சட்ட நேரத்தில் பட்டமளிப்பு விழா தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக டிஜிபி இந்த தினம் முனைவர் பட்டம் கிரிமினாலஜி படிக்கல முனைவர் பட்டம் வாங்குகிறார். அவரும் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவலும் வெளியாகிருக்கிறது. இன்னும் சட்ட நேரத்தில் விழா பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே இந்த பட்டமளிப்பு விழா தொடங்க இருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.